ஹாய் கிட்ஸ், வாங்க, வணக்கம். வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்றைக்கி உங்களுக்கு முயல் கதை சொல்லட்டுமா? முயல் பார்த்துருக்கீங்களா? முயல் எப்படி இருக்கும்? நீளமாக 2 காது வச்சுருக்கும், குட்டியாக வால் இருக்கும். முயல் ஒரு அனிமல். முயல் எங்கே இருக்கும்? முயல் பூமிக்குள்ளே குழி தோண்டி அதுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய பேர் அது பெட் அனிமலாக வீட்டில் வச்சுருப்பாங்க. நிறைய முயல் காட்டில் இருக்கும். அது ஃபார்மில் கூட வளர்ப்பாங்க. முயல் முட்டை போடுமா, குட்டி போடுமா? முயல் குட்டி தான் போடும், முட்டை போடாது. ஓகே, முட்டை போடுமான்றதை பற்றி ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கு? ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணை இருந்துச்சு. அந்த பண்ணையில் ஒரு விவசாயி நிறைய அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. ஆடு, பன்றி, கழுதை எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு முயலும் இருந்துச்சு. அந்த ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு குழி தோண்டி அதில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த முயலுக்கு ரொம்ப போர் அடித்ததுனால அந்த ஃபார்மில் போய் வாழலான்னு முடிவு பண்ணுச்சு. அப்போது பூமிக்கு அடியிலேயே குழி தோண்டி அந்த ஃபார்முக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணுச்சு. அந்த ஃபார்மில் ஒரு கூஸும் இருந்துச்சு. கூஸ்னால் வெள்ளை வாத்து. அது அப்போ தான் புதுசாக கூடு கட்டி முட்டை போடலான்னு அந்த கூட்டில் உட்காந்துட்டு இருந்தது. அந்த முயல் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக அந்த கூட்டுக்கிட்டேயே குழியிலேருந்து வெளியே வந்தது. வெளியே வந்தோடனே வாத்து பயந்து கூடெல்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த வாத்து முயலை பார்த்து, யார் நீ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுச்சு. முயல் சொல்லிச்சு, நானும் உங்களை மாதிரியே இந்த பண்ணையில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது அந்த வாத்து சொல்லிச்சு, இந்த பண்ணையில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்வாங்க. உனக்கு என்ன வேலை தெரியும்? நீ என்ன வேலை செய்ய போகிற அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அந்த முயல் சொல்லிச்சு, நான் எல்லாமே நீட்டாக வச்சுக்குவேன், உங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி தரேன், இங்கே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தோட கலைஞ்சு போன நெஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் குப்பைன்னு நினச்சி எடுத்துகிட்டு போச்சு. அந்த வாத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அது குப்பை இல்லை, நான் இப்போ தான் புதுசாக கட்டின கூடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த முயல் சொல்லிச்சு, சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் வேறு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த வாத்து, சரி, உனக்கு வேறு என்னெல்லாம் வேலை இருக்குன்னு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், உனக்கு என்ன வேலை தெரியுமோ செய் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு. அங்கே போய் சோளக்கொல்லை பொம்மையும் காட்டுச்சு. இதோட வேலை என்ன தெரியுமா? நிலத்தில் விவசாயி விதை போட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே வர குருவிங்கெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுடுது. அதையெல்லாம் துரத்தி விடுறது தான் இந்த சோளக்கொல்லை பொம்மையோட வேலை. நீ வேணா அதை செய் அப்படின்னு சொல்லிடுச்சு. முயல் என்ன சொல்லிச்சு, இந்த வேலை தானே, இது நான் சூப்பராக செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர குருவியெல்லாம் சூப்பராக துரத்தி விட்டுடுச்சு. துரத்தி விட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த விதையெல்லாம் முயலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நீ இந்த வேலை செய்ய வேண்டாம், வா, வேற வேலை தர அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த வாத்து நெக்ஸ்ட் அங்கே இருக்கிற சேவலை காமிச்சது. இதனோட வேலை எல்லாத்தையும் காலையில் எழுப்பி விடுறது. காலையில் எழுந்திரிச்சோன்னே கொக்குரக்கோ கோ அப்படின்னு கத்தி எல்லாத்தையும் எழுப்பி விடும். இந்த வேலை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. முயல் சொல்லிச்சு, இந்த வேலை தானே, இது நான் சூப்பராக செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு சேவல் மாதிரியே கத்துறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. முயலால் சேவல் மாதிரி கத்த முடியுமா? முயல் எப்படி கத்தும்? நீங்களே கேளுங்களேன். முயல் இப்படி தான் கத்தும். அதனால் வாத்து சொல்லிச்சு, இந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது, வா, நான் உனக்கு வேறு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சு. முயல் வாத்துக்கிட்ட கேட்டுச்சு, நீ நிறைய வேலை காமிச்ச, நீ என்ன வேலை செய்கிற இந்த ஃபார்மில் அப்படின்னு கேட்டுச்சு. என்னோட வேலையா, இதோ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ரவுண்டான முட்டை போட்டு காட்டுச்சு. இதோ நான் இந்த வேலை தான் செய்கிறேன், உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. இவ்வளோ தானே, இது ரொம்ப ஈஸியாச்சே, நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு முயல் ஒரு இடத்துல போய் உட்காந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு.
ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா கடைசியாக ரவுண்டாக வட்டமாக முட்டை மாதிரி எதுவும் வந்துச்சு. அப்புறமா டக்கு சொல்லிச்சு, அந்த வாத்து சொல்லிச்சு, ஐயே இது முட்டை இல்லை, அது என்னன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எல்லா அனிமலும் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பண்ணையில் இருக்க மற்ற விலங்குகளுக்கெல்லாம் முயலை பார்த்து ரொம்ப பாவமாக போயிடுச்சு. அதனால் அதெல்லாம் முயலுக்கு ஆறுதல் சொல்லிச்சு. நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு, நாளைக்கு காலையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது யோசிக்கலாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி முயலுக்கு எல்லா அனிமல்ஸும் வைக்கோல் கொடுத்துச்சு. வைக்கோல் கொடுத்தோன்னே முயல் அவங்களெல்லாம் பார்த்துட்டு, ஏன் வைக்கோல் சாப்பிட்றீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கே, அதெல்லாம் இருக்கும்போது ஏன் வைக்கோல் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது மற்ற அனிமல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேலிக்கு அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம்லாம் நம்மளால் போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. முயல் சொல்லிச்சு, அது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலையாச்சே, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேலி பக்கத்துலேயே குழி தோண்டி குழிக்குள்ளே போய் அந்த பக்கம் போய் நிறைய கேரட்ஸ் கொண்டு வந்துச்சு. கேரட்ஸ் கொண்டு வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் கொடுத்துச்சு. எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இது வாத்துக்கு தெரியக்கூடாது, வாத்து நம்ம ஃபார்மரோட வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே படுத்து தூங்கிட்டாங்க. முயல் என்ன பண்ணுச்சு, ஒரு கேரட் மட்டும் மருந்து கையிலே வச்சுட்டு தூங்கிருச்சு. காலையில் ஆயிடுச்சு, சேவல் எந்திரிச்சிருச்சு, கொக்கரக்கோ கோ அப்படின்னு கத்துச்சு. கத்துனோடனே வாத்து எந்திரிச்சிருச்சு. ஆனால் மற்ற விலங்கெல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் ஏன் இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு பார்க்குறதுக்கு வாத்து உள்ளே போய் பார்த்துச்சு. உள்ளே போய் பார்த்தா எல்லா அனிமல்ஸும் தூங்கிட்டு இருக்காங்க. ரேபிட்டும் அங்கே தூங்கிட்டு இருக்கு. ரேபிட் பக்கத்தில் ஒரு கேரட் இருக்குது. வாத்து முட்டை போடுற மாதிரி முயல் கேரட் போட்டிருக்குன்னு நினச்சிருச்சு. அதனால் வாத்து முயல்கிட்ட சொல்லிச்சு, நீ சூப்பராக ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்ட, அதனால் நீ இந்த ஃபார்ம்லேயே எங்கள் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருச்சு. எல்லா அனிமல்ஸும் ஹாப்பி ஆயிட்டாங்க. முயல் கேரட் போடுற மாதிரி இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுன்றது வாத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அது தெரிஞ்சோடனே வாத்து இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த முயல் ஹாப்பியாக அந்த ஃபார்ம்லேயே தங்கிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக ஒரு கதையோட. ஓகே, பாய்.